படம் எப்படிங்க இருக்கு? போத் படம் பார்க்க நல்லா இருக்கு. என்ன டீம் ஆனதுன்னா, இது வந்து தளபதி வந்து இந்த படத்துல வந்து இது லாஸ்ட் படத்துக்கு இது முன்னாடி படமா இருக்கு. ரெண்டாவது நல்லா எஃபர்ட் இவரும் போட்டிருக்காரு. அதே மாதிரி இருக்கு இவர் எஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெங்கட் பிரபு நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த படத்துல வந்து ஹீரோ வில்லன் இது ரெண்டு எதுவும் பிடிச்சிருக்கு? எனக்கு வில்லன் தான் பிடிச்சிருக்கு. எல்லாரும் வில்லன் பிடிச்சிருக்குமா? என்ன எல்லாருக்கிட்டுமே எல்லா டேலண்ட்டுமே இருக்காது, ஒரு சில கிட்ட தான் இருக்கும். அதாவது இது வந்து எப்படின்னா வில்லன் சொல்ல முடியாது, ஒரு சைக்கோத்தனமான இருக்கிற ஒரு வில்லன் சொல்லலாம். அதை வந்து அவர் பின்னி கடல் எடுத்திருக்காங்க. அதை வச்சு நல்லா இருக்கு. இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லணும் பாத்தீங்கன்னா, நம்ம கேப்டன் வர சீன் நல்லா பண்ணிருக்காங்க. ஏன்னா வந்து இந்த அவர் இறந்துட்டு பிறகு அவர் யாருமே தெரியாத மாதிரி ஏதோ பிட்டி நோட்டீஸ் மாதிரி போடுவாங்க. அந்த இரங்கல் சொல்லிட்டு எல்லாரும் பிட்டி நோட்டீஸ் மாதிரி போடுறாங்க. இவருக்கும் ஒரு சின்ன ரோலா கொடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க இந்த படத்துல. அது ஒண்ணு. ரெண்டாவது இன்டோர் பேக்ல வந்து அப்பாக்குள்ள பைக்ல வர சீனு அது ரொம்ப நல்லா பண்ணியிருந்திருக்காங்க. அதுல சொல்ல வந்து என்னன்னா, ஒரு யூடியூப் சேனல் வந்து ஃப்ரண்ட் பிரேக் பிடிக்கல, இது மிஸ்டேக்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. ஃப்ரண்ட் பிரேக் பிடிச்சிருந்தாங்கன்னா வண்டி வந்து உள்டாதான் போகுமே கண்டி கிராஸ்ல வந்து நிக்காது. அது ஓட்ட தெரிஞ்சவங்களுக்கு தான் தெரியும் ஏன் பிரேக் பிடிக்கலன்றது அவங்களுக்கு. இப்ப இந்த படத்துல பிடிக்காத ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் எஸ்கே வருவாரு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. பட் ஆனா அவருக்கு பதில வேற யாருன்னா இருந்தா கூட நல்லா இருந்துச்சு. எஸ்ஏ கிட்ட கடைசியில விஜய் சார் வந்து இந்த பொறுப்பெல்லாம் நீங்க வச்சு ஒப்படைச்சிட்டு போறாரு. அது நியாயமா படுதா? நியாயமா படும். விஜய் ரசிகரா பேசுங்க. விஜய் ரசிகரே கிடையாது, நான் நார்மலா இருக்கிறேன். எப்படி பொருட்படுத்த முடியும்? இப்போ ஒரு ரீசெண்டா வந்து காக்கா கழுகு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை ஒண்ணு பெருசா பேசப்பட்டுச்சு. அவரோட இவரும் பெரிய ஸ்டாரு. இவரு கம்பேரிசன் பண்ணும் போது நம்மளுக்கு எவ்வளவு கோவம் வந்தது சரிங்களா? அப்படின்னு இருக்கும்போது இவ்வளவு பெரிய பொறுப்புல இருக்கிறவரு இந்த பொறுப்பை அவரை பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போகும்போது அதை எப்படி ஏத்துக்க முடியும்? அது ஏத்துக்க முடியாது, அதெல்லாம் ஏத்துக்கவே முடியாதுங்க. தளபதி சொன்ன மாதிரிதான் சூப்பர் ஸ்டார்னா ஒருத்தர், தளபதினா ஒருத்தர் தான். அந்த இடத்த ஃபில் பண்ணல. உங்களுக்கு உண்டான திறமையை நீங்க காட்டுங்க, அவ்வளவுதான். அவ்வளவுதான். அதுதான் இதுதான் நமக்கு. இந்த படத்தை மியூசிக் ஆவரேஜ். அனிருத்துன்றாங்க விஜய் ரசிகர். அது கிடையாது. விஜய் அஜித்துக்குன்னு எடுத்துட்டோம்னா நமக்கு வந்து யுவன் சங்கர் ராஜா. அதான் சொன்னேன், அதை போட்டு நம்மள பிரைன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது நீங்க வந்து அஜித்துக்கு தான் நல்லா பண்றீங்க, தலைதான் பண்றீங்க, தளபதி சரியா பண்றது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரைன் வாஷ் பண்ணிடுறாங்க. நீங்க அந்த கன்வெர்ட்ல இருந்து இப்படி வந்து பாத்தீங்கன்னாலும் இதுக்கு சம்பந்தமே இல்லாம இருக்கு. இவருக்கு வித்தாலும் இவர் கரெக்டா பண்ணிருக்காரு. ஏத்துட்டாங்க ரசிகர் இவனுக்கு இவன் தான் அப்படிங்கிற மாதிரி ஏற்றி வச்சிருக்காங்க. முக்கியமான ஒரு ரோல் பண்ணிருக்கலாம் இந்த ஆர்டிஸ்ட். இவ்வளவு பேர் காம்பெனி போட்டுருக்காங்கல்ல, எனக்கு இந்த இடத்துல ரொம்ப நல்லா இருக்கும். வெங்கட் பிரபு சார் டைரக்ஷன் பண்ணாரு, நடிச்சதுல எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படி காட்டியிருக்காங்க. லைட்டா வந்துட்டு போயிருக்கலாம். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டுக்கே வந்துருப்பீங்கன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். நல்லா இருந்திருக்கு. படம் எப்படி இருக்கு? படம் அருமையா இருக்குன்னா, அதாவது தலை வந்து நெகட்டிவ் ரோல் வாலியில பண்ணிருப்பாரு. அந்த மாதிரி இதுல வந்து தளபதி வந்து நெகட்டிவ் ரோல் அருமையா பண்ணிருக்காரு. தலைவர செம்மையா பிரம்மாண்டமா சூப்பரா பண்ணிருக்காரு. வெங்கட் பிரபு இயக்கத்துல செம்மையா இருக்கு. வெங்கட் பிரபு டைரக்டர்ல மாநாடு, மங்காத்தா. ஆமா, ஓகே. இந்த மூணு பிடிக்கும். தலையும் பிடிக்கும், இதுவும் பிடிக்கும், கோட்டும் பிடிக்கும். நான் வந்து தலை ரசிகர். பட் இப்போ கோட்டை பார்த்து தளபதி ரசிகரும் ஆயிட்டேன். ரெண்டு பேருமே சூப்பர் தான். ரெண்டு பேர் ரசிகர் அப்படிமா? என்ன காரணம்? தலையும் பிடிக்கும், தளபதியும் பிடிக்கும். இல்ல தலையும் பிடிக்கும், வாழும் பிடிக்கும், ரெண்டு இல்லாம இருக்க கூடாது. நான் அது சொல்லல, குறிப்பிட்ட ஒரு நடிகர்னா அது மட்டும் தான் பிடிக்கணும். ஏன்னா இப்போ தளபதியை பொறுத்த வரைக்கும் இப்போ அவரோட ஸ்பீச் இது வரைக்கும் வந்து தளபதி பேசினதே கிடையாது. இப்போ ஒரு மேடையிலயும் வந்து அவரோட அருமையா இருக்கு. மக்களை பத்தியும் அவர் வந்து ஒரு விஷயத்த கருத்து சொல்லும் போதும் நல்லா ஸ்பீச்சும் ஒரு நல்லா இருக்கும் போது அவர் இப்ப இருக்கு. அவ்வளவுதான் பிடிக்குது. அஜித் எப்பயுமே பேச மாட்டாரு, அப்புறம் பிடிச்சது. முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. தலை முன்னாடி பேசிட்டு இருந்தாரு. எனக்கு தெரியும், அவரோட நான் இருந்திருக்கேன், அதனாலதான் நான் கேட்கிறேன். தலை முன்னாடி பேசிட்டு இருந்தாரு, எல்லாமே நான் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்களா? அதனாலதான் நான் சொல்றேன், அவர் பேசணும் கிடையாது, பேசவும் மாட்டாரு. முன்னாடி அவர் தலை ரசிகர்னா அவருடைய நடிப்பு பிடிச்சதுனால அவர் பிடிச்சிருக்கு அப்படி சொல்லுங்க. பேசினாலும் சொல்லாது, சொல்லக்கூடாது. அதாவது விஜயும் பேச மாட்டாப்புல, அஜித்தும் பேச மாட்டாங்க. பட் ஆனா என்ன ஒரே ஒரு இதுனா, ஃபர்ஸ்ட் தலை வந்து ஆக்டிங்னால பிடிச்சது. இப்ப தளபதியோட ஸ்பீச் பட் இதனால பிடிச்சது. இப்ப அரசியலுக்கு வந்தா கண்டிப்பா ஓட்டு போடுவீங்க. அதை பத்தி நம்மளுக்கு தெரியாது, பாக்கலாம். ரெண்டு பேர் ஆக்டிங், வில்லன் ஆக்டிங் பிடிச்சிருக்குன்னு சொல்லுவீங்க. ஹீரோட வில்லன் ஆக்டிங் நல்லா இருக்குன்னா யாரோட சாயல் நடிச்சிருக்காரு? கண்டிப்பா ஒரு சாயல் இருக்கு. அதாவது விஜய் சாரோட நிறைய இன்ஸ்பிரேஷன் வந்து அவர் எப்பதான் சொன்னது வந்து ரஜினி சார் தான். சோ ரஜினி சார் சாயலும் விஜயகாந்த் சார் சாயலும் இருக்கு. தொடர்ந்து வில்லன் நடிச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? கண்டிப்பா மாசாதான். இந்த சீன் அந்த படத்தை நான் எதிர்பார்க்காத வந்து விஜயகாந்த் சாரோட சீன், ஓப்பனிங் சீனே வந்து மாசா விஜயகாந்த் சாரோட பேச காமிச்சு, அதுக்கப்புறம் அந்த மாஸ்க மிஷன் இம்பாசிபிள்ல வந்து டாம் க்ரூஸ் பண்ணுவார். வந்து அந்த மாஸ்க் ரிமூவ் பண்ற இது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். ரெண்டாவது வாட்டி வர படத்துக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு, பாக்கலாம். ரொம்ப நல்லா இருந்துச்சுன்றீங்க. கூட்டம் ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னது கூட்டம் அதிகமா தான் இருக்கு சார். ஒரு வாரம் படம் ரிலீஸ் ஆகி அப்ப கூட கூட்டம் நல்லா தான் இருக்கு. படத்துல என்ன மெயினா சொல்றது,
புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க. கான்செப்ட் வந்து எல்லா படத்துலயும் பாக்குற கான்செப்ட் தான். டைரக்டர் வந்து எப்படி பண்ணிருக்காருன்னா புதுசா தான் ட்ரை பண்ணிருக்காரு. கதை வந்து நார்மலான கதை தான். ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காரு தான் அவங்க நல்லா பண்ணி. ஸ்கிரீன் பிளேக்காக பாக்கலாம் படத்தை. ஆனா கதை நார்மலான கதை தான். மியூசிக் எப்படி இருக்குது? மியூசிக் வந்து யுவன் சங்கர் ராஜா போட்டிருக்காரு. ஏதோ இப்போ அனிருத் லெவலுக்கு இல்லைனாலும் யுவன் சங்கர் ராஜா போட்டு. விஜய் பொறுத்த வரைக்கும் நமக்கு அனிருத் தான். அனிருத்தா இப்போதைக்கு எல்லாமே அனிருத் தான். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? கிளைமேக்ஸ். விஜய் மொத்தம் எத்தனை 2 பேருன்றாங்க 3 பேருன்றாங்கல்ல. நீங்க படம் பாருங்க, 2 விஜய் தான். கிளைமேக்ஸ்ல ட்விஸ்டா இருக்கும். நானே சொல்லிட்டேன் சுவாரஸ்யம். வில்லன் ஹீரோ இதுல யாரு நடிப்பு? வில்லன் தான். எல்லாரும் வில்லன் பிடிச்சிருக்குமே சொல்றாங்க, ஹீரோ பிடிக்கவே இல்லை. அது வந்து இளைய தளபதி தான். ஓகே, அப்ப ஆரம்பத்துல இருந்து வில்லன் நடிச்சிருந்தா உங்களுக்கு விஜய் இந்த அளவு கொண்டு வந்திருப்பீங்களா? விஜய் நடிச்சிருந்தா அது அவர் தாங்க கேட்கணும். அவரு திடீர்னு ஒரு படத்தை வில்லன் அவரு படம் தான், டபுள் ஆக்ஷன் தானே. வேற ஒரு படத்துல வில்லனா நடிக்க மாட்டாரு. அரசியல் வந்துட்டாரு, அது தெரியும். அந்த வில்லன் நீங்களே படம் பாருங்க, எந்த மாதிரி ஒரு வில்லனிசம் பண்ணிருக்காரு. அப்படியா? அதான் கேட்கிறேன். ரகுவரன் ஸ்டைலு வேற வில்லன் நடிப்பு ரொம்ப சைக்கோத்தனமான ஒரு நடிப்பு. படம் நல்லா தாங்க இருக்கு, ஒன்னும் குறை சொல்ற அளவுக்குலாம் இல்ல, சூப்பரா இருக்கு படம். எனக்கு பிடிச்ச சீன்னா அந்த தளபதியை வந்து திரும்ப கூட்டு வந்து அந்த சாங் முன்னாடி ஸ்னேகா முன்னாடி நிறுத்துவாங்கல்ல, அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த எமோஷனல் நல்லா இருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் டைம் தளபதி வில்லனா நடிக்கிறாரு. ஆமா, மாஸ் பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது படம் பார்க்க. இதுல நடிச்சிருந்தா கூட படம் அந்த அளவுக்கு தூக்கிட்டாரு. பட் அந்த பேட் சூப்பரா இருக்கு, நல்லா இருந்தது பார்க்க. ஃபர்ஸ்ட் அந்த ட்ரெய்லர் வரப்ப இருந்த விட இது நல்லா பெட்டரா சூப்பரா பண்ணிருக்காங்க. வில்லன் நடிச்சிருக்காரு யார் சாயல்? எனக்கு அப்படி எதுவும் தெரியல சார், அது விஜய் மாதிரி தான் இருக்காரு. விஜய் இந்த வில்லன் நடிச்சதுல உங்களுக்கு வந்து ரகுவரன் இந்த மாதிரி பிடிச்சிருக்கும்ல, அவங்களோட பெஸ்டா நடிச்சிருக்காரா? சார் ரகுவரனோட கம்பேரிட்டிவ்லாம் அவரு தான். தளபதி தான். இந்த ஹீரோ வில்லன்ல யார் நடிப்பு? எனக்கு வில்லன் நடிப்பு தான். வில்லன் தான், எல்லாரும் தளபதி தான். வில்லன் நடிச்ச எல்லாருமே வில்லன் தான் சொல்றாங்க. ஆமா சார், அவரோட படம் பார்க்கறதுக்கு எதுக்கு வரும்? அந்த என்ஜாய்மெண்ட், அந்த இதுக்காக தான் வரும். அவரோட ஆட்டிடியூட் பிடிச்சிருக்கு, அந்த பாடி லாங்குவேஜ், அவர் பேஸ், மியூசிக்லாம் என்னங்க குறைய சொல்ல வேணும். யுவன் பிஜிஎம்லாம் அல்டிமேட்டா இருக்கு. கடைசியில அந்த மங்காத்தா பிஜிஎம் பிடிக்காத அப்படின்னா எதுவும் இல்ல. சினிமே ஓகே தான், போர் அடிக்காம ரியாஸ் நல்லா என்ஜாய் பண்ணலாம். மாநாடு, மங்காத்தா, கோட் இதுல 3ல ஒரு புரியக்கூடாது. கோட் தான் அப்சல்யூட்லி. அப்புறம் மங்காத்தா மியூசிக் போட்டு என்ஜாய் பண்ணிருக்காங்களா? அது எப்படி படத்துக்கு கொண்டு வந்திருக்காங்களா? எல்லாருமே கனெக்ட் பண்ணிருக்காங்க, எல்லா ஹீரோஸுமே கனெக்ட் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த படத்துல. இந்த சாங்ஸ் மூலியமாவோ பிஜிஎம் மூலியமாவோ எல்லா ஹீரோஸ் எல்லா இதுவுமே கனெக்ட் பண்ணிருக்காங்க.